அனைவருக்கும் வணக்கம். ஜெயபாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். ஜெயபாலா 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 ஏகதண்டாயுதிக்கிழந்து வக்கரதண்டாயுதினி தன்னோ தந்தி பிரதம் ஆகநிலை அனுக்கிறார்கள் பாலத்தர்வேசனுடைய திருவருளாலும் முருகப்பெருமான் ஆட்சி கொண்டு சிம்ம ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கிறது பார்ப்போம். 28/12/2025 முதல் 3/1/2026 வரை இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த சிம்ம ராசி பலன் பார்க்கறது முன்னாடி இந்த வாரத்துக்கு உண்டான சிறப்பு விசேஷங்கள் என்னன்னு பார்ப்போம். இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை 30ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி, முக்கொடி ஏகாதசி சொல்லுவோம். அதனால பெருமாளை போய் இந்த பரமபத வாசல் திறப்ப நேரம் விரதம் இருந்து அந்த கோவிந்தா கோவிந்தாங்கிற நாமத்தை சொல்லி பெருமாளை போய் சேவிக்கும் போது உங்களுடைய கர்மவினை நிவர்த்தி செய்யும். அது மட்டும் முடியாது, தேஜஸ் அழகு பெரும் சொல்லும். இந்த வைகுண்ட வாசல் திறக்கும் போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய முக்தி நிலை சொல்றது. அதுவே நம்ம செய்த கர்மாவை நிவர்த்தி செய்யற மார்க்கம். அதுவே எவ்வளோ காலம் நம்ம வருடம் முழுவதும் உழைக்கிறோம். இந்த ஒரு நாளாவது விரதம் இருந்து அந்த வைகுண்ட வாசலை திறப்பு விழா போய் கண்டு கழிப்பது சிறந்தது. 31ஆம் தேதி புதன்கிழமை கிருத்திகை விரதம். முருகப்பெருமானை தரிசனம் செய்வது, மாலை பொழுது போய் அபிஷேகம் நடக்கக்கூடிய ஆலயத்துல போய் அபிஷேகத்துக்கு ஏதேனும் கலந்து கொண்டு அந்த முருகப்பெருமான் ஆசை பெறுவது சிறந்தது. 2/1/2026 நடராஜர் அபிஷேகம். வருடத்துக்கு 6 முறை மட்டும் நடக்கக்கூடிய நடராஜர் அபிஷேகம் கண்டு கழிக்கணும். ஆகவே வருடத்துக்கு ஒரு முறை 6 காலம் அபிஷேகம் நடக்கும். அந்த 6 கால அபிஷேகம் நடக்கும் போது கடைசியில இறுதியில ஆர்திரா தரிசனங்கிற திருவாதிரை நட்சத்திரத்துல களி கொடுப்பாங்க. அந்த களி நம்ம உட்கொள்ளும் போது நம்மளுக்கு உண்டான பாவங்கள், உடல் ஆரோக்கியம், நோய் பிணி அனைத்தும் நிவர்த்தி ஆகும். ஆகவே இந்த காலத்தில் நம்ம ஓரளவாவது கண்டு கழிக்கணும். இந்த நேரத்துல நம்ம போய் சென்று தரிசனம் செய்வதே நம்ம சிறந்தது. இந்த நடராஜர் அபிஷேகம் பார்த்துக்கொள்ளுங்க. இந்த சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சிம்ம ராசிக்கு ராசிநாதன் சொல்லக்கூடிய சூரிய பகவான் 5ஆம் இடத்துல இருப்பது குறைவின்றி வாழ்க்கை சொல்லலாம். இருப்பினும் சந்திரன் 8ஆம் இடத்துல இருப்பது சந்திராஷ்டம காலம் இந்த வாரம் தொடக்கத்துல. ஆகவே சந்திராஷ்டமனால் கொஞ்சம் ஒரு 2 நாள் சற்று நிதானமாக இருந்து செயல்பட்டாலே போதுமானது. இருப்பினும் உங்களுக்கு உறுதுணையாக நிறைய கிரகங்கள் அமர்ந்திருக்கிறது. குரு 11ஆம் இடத்துல, சூரியன் உங்க ராசிநாதன் சொல்லக்கூடிய சூரியன் 5ஆம் இடத்துல, 4க்கும் 9ஆம் அதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய் 5ஆம் இடத்துல அமர்ந்திருப்பது, 2க்கும் 11ஆம் அதிபதி சொல்லக்கூடிய புத பகவான் 5ஆம் இடத்துல இருப்பது அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய தன்மையை இந்த கிரக நிலை காட்டுது. ஆகவே உங்களுக்கு வேண்டியதை நிறைவேற்றி கொள்ள தன்மை, பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய தன்மை, ஏதேனும் தொழில் விட்டுட்டு வந்திருந்தா அந்த தொழில் மீண்டும் கிடைக்கக்கூடிய தன்மை, பதட்டத்தோடு நம்ம இருந்தோம்னா அந்த பதட்டம் நிவர்த்தி ஆகக்கூடிய தன்மை அனைத்தும் கொடுக்கும். நம்ம ஏதேனும் ஒரு வேலையில நம்ம விட்டுட்டு வந்தாச்சு, அந்த வேலை நமக்கு திருப்பி கிடைக்குமா நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்தா இந்த வாரத்துல முயற்சியில ஈடுபடும் போது அந்த வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த வாரம் இந்த வாரம் மட்டுமே அல்ல, அடுத்து ஒரு 10 நாள் கடந்து போகலாம், அல்லது 10 வாரம் கூட கடந்து போகலாம். ஆனா இந்த வாரம் முயற்சி செய்யும் போது பிற்பகுதியில அது கிடைச்சி விடும். 10 வாரம்னா 2 மாதம் காலமாகும். 2 மாசத்துக்குள்ள உங்களுக்கு திருப்பி அந்த வேலைக்குள்ள ஜாயின் பண்ணிக்க சொல்லி உங்களுக்கு கூப்பிட ஆரம்பிக்கும். அதனால இந்த காலத்துல நீங்க புது முயற்சிகளில் ஈடுபடுவது சிறந்தது. புது தொழில்களை ஈடுபடுவது இன்னும் சிறப்பு வாய்ந்ததாகும். புதிய தொழில் தொடங்குவது, ஆடை ஆபரணங்கள் வாங்கி கொள்வது அனைத்தும் வெற்றி பெறும். சனி மட்டும் 8ஆம் இடத்துல இருப்பதால் கொஞ்சம் கவனக்குறைவு ஏற்படும், பதட்டம் உண்டாகும். சனியுடைய தொல்லையினால உங்களுக்கு பாதகமா சாதகமாங்கிறத குறைபாடு நீக்கும். அந்த பயம் மட்டும் விட்டு வழிபாடுகள் கவனம் செலுங்க. இந்த வாரம் 3 விசேஷங்கள் இருப்பது எல்லாமே பெருமாள், முருகன், சிவன் வழிபாடுங்கிறது வரனால இந்த தரிசனம் செய்தாலே உங்களுக்கு இந்த முட்டுக்கட்டை நிவர்த்தி கிடைத்துவிடும். வாரதம் முற்பகுதியில மட்டும் உங்களுக்கு அஷ்டம சனி 2 நாள் மட்டும், அதை பின்பு உங்களுக்கு சனி நிவர்த்தி பண்ணிவிடும். ஆகவே அந்த சனி தோஷம் விடுபட்டு இந்த சனி பகவான் எள்ளு தீபம் ஏற்றி வரும்போது உங்க கை மேல பலன் கொடுக்கும். கருணை மிக்கவர் சனி பகவான்கிறவர், கருணை மிக்கவர். சனி நீதிமான். நம்ம பாவம் செய்திருந்தால் மட்டுமே, நம்ம மேல குறை இருந்தால் மட்டுமே அவருக்கு பயப்படணும், இல்லை நம்ம பயப்பட வேண்டாம். அவர் ஒரு மேல் அதிகாரி மாதிரி, ஒரு டிஎஸ்பி மாதிரி, டிஐஜி, டிஎஸ்பி, எஸ்பி மாதிரி. அவர் எது தடுனாலும் உடனே தண்டிக்கக்கூடிய சட்டம் அவர் கையில இருப்பது. அது மாதிரி அவருக்கு உண்டான மரியாதை நம்மளுக்கு கொடுக்கணும். ஒரு சாதாரண கான்ஸ்டபிள் சைக்கிளை சென்று விடுவார், அவருக்கு உண்டான கடலை அவர் செய்வார். ஆனா பெரிய பொறுப்புல இருக்கிறவங்களுக்கு
அந்த கடமையை அவருக்கு உடனே செய்துவிட முடியாது. இப்ப காலதாமதம் ஆகும். ஏன் காலதாமதம் ஆகுது? மொத்தமாவே ஆராய்ந்து தான் அவர் அதுக்கு அந்த நடவடிக்கை எடுக்க முடியும். அதே போலதான் சனி பகவான் உங்க 8ஆம் இடத்துல இருந்தாலும் உங்க கர்மாவை ஆராய்ந்துதான் உங்களுக்கு பலம் கொடுப்பார். ஆகவே அந்த கர்மா அவர் ஆராயாமல், அதாவது உங்க கர்மா பத்தி அவர் யோசிக்காமல் இருக்கணும்னா நீங்க அவர் போய் பின்தொடர்ந்து வழிபாடு செய்யும் போது அது கை மேல பலம் கொடுக்கும். அவர் நம்மளுக்கு அதை பத்தி யோசிக்காம நம்ம பிள்ளைங்க வந்துட்டாங்க சொல்லி அவர் ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய தன்மை அவருக்கு கொடுக்கணும். ஏன்னா உங்க ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகம் சூரிய பகவான். சூரியனுக்கு சனி பகை, அதனால அது ஜென்ம விரோதி ராசி அப்படின்னு பேர் அதுக்கு. அவர் 7ஆம் இடத்துல பார்க்கும்போது 8ஆம் இடத்துல அமையும் போது அது மாதிரி 7, 8ங்கிறது தோஷமாக அமையுது. அதனால அந்த தோஷத்துல இருந்து நம்ம விடுபட்டு அந்த சனி பகவான் பார்வையில நம்ம மீண்டும் ஏற்படாமல் நம்ம பாதுகாத்து கொள்ள உங்களுக்கு நிறைய கிரகம் துணை புரியறதுனால இந்த வாழ்க்கையில வெற்றி பெற்று மேலோங்கி வாழறதுக்கும் வருவதற்கும் எல்லாம் வல்ல ஈஸ்வரனை பிரார்த்தனை செய்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெயபல ஜெயபல ஜெயபல. வாழ்க வளமுடன்.